பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழைப்புட்டுகிறார். அவைக்கெல்லாம் வயல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நம்ம தான் கவலைப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் சரியாய் பிழைப்புட்டுகிறார். அவர் எப்போதும் சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரை பாடுங்கன்னா ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்கு போய் கவலைப்பட்டு என்ன பண்ணுறோம்? கர்த்தரை துதிக்கிறத மறந்து விடுகிறோம். இப்படி தான் 2 சகோதரிகள் மார்த்தாலும் மரியாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. மரியாள் மட்டும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அழகாக உட்காந்துருக்காங்க. எதுக்கு? ஏசப்பா ஏதாவது பேச மாட்டாரா, அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும்னு சொல்லி அவங்க ஆவலோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் மார்த்தால பாருங்களேன், பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாலாம். அவள் சொல்கிற ஆண்டவர்கிட்ட, அவளையும் என்கிட்ட எனக்கு உதவி செய்யும்படி வரவிடும் ஆண்டவரே. இன்றைக்கி அப்படி தான், நம்ம தான் துதிக்கலைன்னா மற்றவங்களையும் துதிக்க விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே ஆண்டவர்கிட்ட பேச விடுறதில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களே கவலைக்குள்ளாக ஆக்கிற இன்றைக்கி அநேக கூட்டங்கள் உண்டு. நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கவலை இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க, நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கு. தாவீது சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றையே கேட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. அதையே நான் நாடுவேன்னு சொல்கிறாரு. உண்மையாக சொல்கிறேன், அநேகர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க, கர்த்தரிடத்தில் என்னத்தை தான் கேட்குறீங்க? இந்த உலகத்தின் காரியத்தை தான் அதிகமாக நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. எசப்பா நான் உங்கள் பிரசன்னத்தை உணரணும், உங்களை பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இன்றைக்கி அநேகர் அப்படி இல்லை. எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யம் வேணும், நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் தான் நம்ம கேட்குறோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 27 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்டேன், அதையே நான் நாடுவேன். இன்றைக்கி ஒரு வேலை வேணும்னு சொன்னால், ஒரு கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னால் மணிக்கணத்தில் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு நாள் ஃபுல்லாகவே படுத்திருந்து ஏஞ்சிட்டு வராங்க, நைட்டு ஃபுல்லாக அங்கே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு டார்கெட் என்ன? நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது அந்த வேலையை நான் அடைந்தே தீரணும்னு சொல்லி அவ்வளோ பிரயாசப்பட்டு அவருடைய கையெழுத்துக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், தன்னுடைய முயற்சிக்காக எதை வேணாலும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் அப்படி முயற்சி பண்ணுறோமா? அலட்சியப்படுத்துகிறோம். நமக்காக செய்கிறது எதுவும் நம்மளை பரலோகம் கொண்டு செல்லாது. பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவருக்காக செய்கிறதா நம்மளை பரலோகம் கொண்டு செல்லும். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார், அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை நம்ம. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். வேதத்தை படித்து ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட என்ன பேசுது, ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு சொல்லி வாஞ்சையோடு நீ வேதத்தை திறந்து பாரு, நிச்சயம் ஆண்டவரோட பேசுவார். உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய மகிமையை காட்டுவார். ஹல்லேலூயா. அவரை பிழைத்து கொள்ள பண்ணுவார். அவருடைய மகிமையை காட்டி அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். பாருங்க, அன்றைக்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் யாக்கோபுக்கு ஒரு கூடாரமும், ஆண்டவரே எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவர் தம்முடைய மகிமை என்ன பண்றாரு? காட்டுகிறார். உண்மையா சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவருக்கு முன்னாடி இந்த மண்ணானது தன்னை தாழ்த்த வேண்டும். அவர் உனக்குள்ளே தம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆத்மாவை அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். அதனால தான் அந்த உலகத்துக்கு உனக்காக வந்தார். இந்த கால வேளையில கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணா பார்த்திடுமே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கூயவனே கூயவனே படைப்பின்
நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் விளங்க செய்யுமே. விலை போகாத பாத்திரம் ஆண்டவரே. என்னிடத்துல எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது ராஜா. எந்த ஒரு அப்பா காரியமும் பெருசா சொல்றதுக்கு எதுவுமே என்கிட்ட கிடையாது ஆண்டவரே. ஆனாலும் அப்பா என் மேல் பிரியப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. விலையுள்ள பாத்திரமாக ஆண்டவரே, விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக எங்களை எடுத்து நிறுத்துகிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பாத்திரத்தை தாழ்த்து. ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்தத்தால என்ன நிரப்புங்கப்பா. உங்களை போல நான் மாறணும் ஆண்டவரே. ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த காலவெளியில உன் சுபாவம் இன்னும் மாறலையா? உன்னுடைய காரியங்களை இன்னும் மாறாம ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கா? ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லு, ஆண்டவரே வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, என்னை வெறுத்து தள்ளாத ஒரு தெய்வம் நீர் இருக்கிறீர் சுவாமி. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் என்று கேள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உங்களை போல நான் பொறுமை உள்ளவளா இருக்கணும். உங்களை போல நான் பாடுகளை சகிக்கிறவளா இருக்கணும். உங்களை போல அந்த உலகத்தை மேற்கொள்ளுகிறவளா இருக்கணும். உங்களை போல உலகத்தின் பாவங்களை ஜெயிக்கிறவளா இருக்கணும். அதற்கு என்னுடைய பாத்திரத்தை உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. என் பாத்திரத்தை உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்யுமே. உன்கிட்ட பெருமை இருக்குமானால் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த மாட்டார். சகோதரனே, சகோதரியே, உன்கிட்ட எரிச்சல் இருக்குமானால் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த மாட்டார். உன்கிட்ட மற்றவங்களை குறித்து தவறான எண்ணம் இருக்குமானால் ஆண்டவர் உன்னை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. இந்த காலவேளையில உன்னையே தாழ்த்து. வேதத்தில் காண்கின்ற பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றினது. வேதத்திலே பார்க்கிற பாத்திரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தன்னை தாழ்த்தினது. இந்த காலவேளையில அப்பேற்பட்ட பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமாக, விலையேற பெற்ற பாத்திரமாக என்னையும் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேளு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உன்னை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். தூயவனே, தூயவனே,
காத்திடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உரிமையாக்கிடுமே. தூயவனே ரிஷபபபப மகபரபதுரபரபரப குயவனே அப்பா, களிமண்ணாகி என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சுபாவங்களினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஜென்ம சுபாவங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கசப்புகளும், எல்லா வைராக்கியங்களும், எல்லா ஆண்டவர் துறைதனங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் கனியற்ற அந்த கார கிரியைகளை நசுனாகி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இப்பொழுது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, புதிய பாத்திரமாக, புதிய பாத்திரமாக ஆண்டவரே, கனமுள்ள பாத்திரமாக எங்களை உருவாக்குவீராக. ஷபாபாபா குயவனே குயவனே. எல்லாரும் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த உலகத்தில் இருக்கிற நல்லோரையும் தீயோரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம தான் அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கூட ஆண்டவர் அப்படியே நம்மளை அழிஞ்சு போக விட்டுறதில்லை. இன்னைக்கு மனம் திரும்புவியா, நாளைக்கு மனம் திரும்புவியா, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உன்னை. ஆனால் திரும்ப திரும்ப உன் பிடரியை கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? உண்மையாய் அவர்கிட்ட நீ அன்பு கூறணும்னு விரும்புறாரு. உலகத்தின் காரியங்கள் உங்ககிட்ட இருந்தா நீ உண்மையா அன்பு கூற முடியாது. உலகத்தின் காரியங்கள், கசப்பு, வெறுப்பு, காய்மாகாரம், பொறாமை, எரிச்சல் எல்லாம் உனக்குள்ள விபச்சாரம், வேசிதனம் இதெல்லாம் இருக்குமானால் எப்படி உண்மையா ஆண்டவர்கிட்ட உன்னால் அன்பு கூற முடியும்? நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரை நீ வாயால தான் சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இவருடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்குமா? அநேக நேரத்தில் நம்ம அப்படிதான் செய்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்கிறோம் வாயால, நான் உள்ளத்தில் அத்தனை ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படி கலரை பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கும், உள்ளுக்குள்ள அத்தனை எலும்புகளும் நாற்றமும் இருக்கும். அது போலதான் இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் இருக்குது. இந்த உலகத்தை பார்க்காத, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாறி போகும், மறைந்து போகும், இல்லாமல் போகும். ஆனா ஒரே ஒரு அழியாத தெய்வம், என்றென்றைக்கு மாறாத தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிறார் சதாகாலம். அவர் தான் இயேசு. இந்த காலவேளை நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறே. முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறே. கைவிடானேசரே, கருணையின் சிகரமே,
தருகிறேன். முழங்கால் படிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். அப்பா எங்கள் இயேசுவே, என்றென்றும் மாறாதவரே, அவர் என்றென்றும் மாறாதவர். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாறி போகும், மறைந்து போகும். இயேசு உன்மேல வைத்திருக்கிற கிருபை, உன்மேல வைத்திருக்கிற இரக்கம், உன்மேல வைத்திருக்கிற அன்பு, அது என்றென்றைக்கும் மாறாத ஜனமே. இந்த கால வேளையில அபிஷேகத்துல நிரம்பி கரங்களை தட்டி நீ ஆண்டவரை உண்மையா தேடுறியா? உனக்கு பிரச்சனை இல்லை, நிச்சயமா உனக்கு பரலோகம் உண்டு. நீ ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறியா? போராட்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து நிற்கிறதா? கவலை இல்லை, பரலோகம் உன்னுடையது. உண்மை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நான் இன்னும் ஆண்டவருக்காக நிற்க விரும்புகிறேன்னு சொல்றியா? இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க உன்னை முழுவதுமா ஒப்புக்கொடு. ஆண்டவர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். அவர் காக்கும் தெய்வம். அவர் உன்னை ஒரு நாள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு விட்டுவிட மாட்டார். இந்த கால வேளையில ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம்
இந்த பாடுகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன் கண்ணீருக்கெல்லாம் முடிவை கர்த்தர் உண்டு பண்ணினார். விசுவாசி, என் கண்ணீரெல்லாம் மாறிவிட்டது, என் துக்கமெல்லாம் மறைந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லும் காலவேளை